வணக்கம். ஒரு சிஷ்யன் ஒரு குருவிடம், இந்த உலக வாழ்விலே வெற்றி அடைய வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது இந்த உலக வாழ்வில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் நான் ஒரு வெற்றியாளன் ஆக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வரியில் எனக்கு அதற்கான மந்திரத்தை சொல்லுங்கள் என்பதனால் அந்த கேள்வி அமைகிறது. அப்போ அந்த குரு அவருக்கு தோல்வியை கண்டு பயம் கொள்ளாமல் இருங்கள், நீங்கள் வெற்றியாளர் ஆகுவதற்கு அது ஒன்றுதான், இந்த உலக வாழ்க்கையில் வெற்றியாளர் ஆகுவதற்கு அது ஒன்றுதான் வழி. நிறையா பேர் மனதிலே ஏற்படக்கூடிய அந்த தோல்வி பயம், தோல்வி ஏற்பட்டு விட்டால் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பெரிய பயம் மனிதர்களை ஆட்கொண்டுதான் அவர்களை வெளிவரவிடாமல் செய்து கொண்டிருக்கிறது. நாம் தோல்வியை கொண்டு பயப்படுவதோ, தோல்வியை கண்டு அவமானப்படுவதோ, அல்லது தோல்வி என்பது முடிவானது என்றோ ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிட தேவையில்லை. தோல்வி என்பது நாம் கடந்து செல்வதற்கு ஒரு படிக்கட்டு. தோல்வி என்பது நமக்கு அடுத்த வாய்ப்பை வழங்கக்கூடிய, அடுத்து நமது மனோதிடத்தை அல்லது நமது தொடர் முயற்சியை சோதித்து அறிகின்ற ஒரு பயிற்சி முறைதான் நமக்கான தோல்வி. எனவே நாம் நம்முடைய இலக்கை, நம்முடைய வெற்றியை முதலிலேயே தீர்மானித்து கொண்டு அதற்கு தடையாக வருகின்ற அல்லது அதற்கு தடையாக இருக்கின்ற தோல்வி என்பது ஒரு வகையான மாயை தான். அதனை கடந்து அந்த வெற்றி என்பதும் ஒரு வகையான மாயை தான். எனவே நம்மளுடைய இலக்கு எதுவோ அந்த இலக்கை நோக்கி இந்த வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தால் அதை நாம் எளிமையாக அடைந்து விடலாம். இந்த உலக வாழ்க்கையில் இந்த மன உறுதியும் தொடர் பயிற்சியும் தோல்வியிலே துவண்டு விடாத தன்மையும் தான் வெற்றிக்கான வழி. அது சுருக்கமாக ஒரு வரியில் அந்த தோல்வி என்ற பயத்திலிருந்து வெளியில் வந்தவர்கள் வாழ்க்கையின் வெற்றியாளர்கள் என்று அந்த குரு விளக்கி கூறுகிறார். நன்றியும் வணக்கம்.